இப்போ ஆதி குணசேகரன் குடும்பத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்ம அறிவுக்கரசி மறுபடியும் ரீஎன்ட்ரி வந்து குடுத்துருக்கா. ஸோ எப்பயுமே அறிவுக்கரசி வந்தாலே பிரச்சனை தான் எப்பயுமே இந்த குடும்பத்தில இருக்கும். ஏற்கனவே இந்த ராவணன் வந்து இந்த குடும்பத்த அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் இந்த குடும்பத்துக்குள்ளேயே அடி எடுத்து வச்சு எல்லார்கிட்டயுமே ரொம்ப நல்லவன் மாரி நடிச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கா. இது தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா, ராவணன வந்து தலையில தூக்கி வச்சு ஆதி குணசேகரன் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவன் தான் வந்து இந்த வீட்டுக்கு எல்லாமே. இந்த குடும்பத்தில பார்த்தீங்கன்னா, அவன தம்பியா நெனச்சுக்கிட்டு இருக்கான். என் ரத்த உறவு மாதிரி நீங்க அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கர பில்டப்போட இந்த ஆதி குணசேகரன் வந்து நம்ம ராவணன தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கான். ஸோ இதான்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராவணனும் பார்த்தீங்கன்னா, என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே கரெக்ட்டா பண்ணிக்கிட்டு இருக்கான். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ கதிருக்கு வந்து ஏற்பாடு பண்ணி குடுத்துருக்க அந்த இடம் கூட ஒரு வில்லங்கமான இடம் தாங்க. ஸோ அந்த இடம் கதிருக்கு சொந்தமான இடமா இருக்கவே இருக்காது. ஸோ பேருக்கு பார்த்தீங்கன்னா, கதிருக்கு சொந்தம் அப்படிங்கிற மாரி வந்து டாக்குமெண்ட்ட ஃபேக்கா கிரியேட் பண்ணி இந்த ராவணன் குடுத்துருக்கான் போல இருக்கு. ஸோ அது ஆக்சுவலி அந்த இடத்துக்கு 2 ஓனர் மாரி இருக்கும். அதில் ஒரு ஓனர் தான் வந்து கதிர், இன்னொரு ஓனர் பார்த்தீங்கன்னா ராவணன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த விஷயத்த எப்படியோ நம்ம அறிவுக்கரசி கண்டுபிடிச்சிட்டு, இதாண்டா சாக்கு, இந்த ராவணனை நம்ம ஆட்டி படைச்சா மட்டும்தான் நம்ம நினைக்கிற எல்லா விஷயமுமே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராவணனுக்கிட்ட சொல்லிட்டு, அது மட்டும் கிடையாது, அறிவுக்கரசி சொல்கிற எல்லா விஷயத்தையுமே இப்போ ராவணன் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா வேறு வழி கிடையாது. ஒருவேளை இந்த விஷயத்த வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே இந்த அறிவுக்கரசி சொல்லிட்டா அப்படின்னா நமக்கு தான் பிரச்சனை வரும். ப்ளஸ் நம்ம பண்ணணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நடக்காமையே போயிடும் அப்படின்னு பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த ராவணனுமே வேறு வழியே இல்லாமல், சரி நீ சொல்கிற விஷயத்த நான் வந்து ஒத்துக்கிறேன். நீ சொல்கிற மாதிரி உன் தங்கச்சிக்கும் அந்த தர்ஷன் பையலுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏன் பொறுப்பு? நான் அந்த வீட்டில் உள்ளவங்க கிட்ட பேசி சமாதானப்படுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால, அறிவுக்கரசுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், சரி எனக்கு இதான் வேணும். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் இந்த குடும்பம் அழியணும், எனக்கும் இந்த குடும்பம் அழியணும். ஆனால் தர்ஷன் பையன் மட்டும் என் தங்கச்சி கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். அது மட்டும்தான் எனக்கு வேணும். அது நடந்தாலே போதும். மற்றபடி உங்களை பற்றி நான் யார்கிட்டேயுமே எதுவுமே சொல்ல மாட்டேன். எனக்கு அது தேவையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வழியாக நம்ம ஜனனி பார்த்தீங்கன்னா, ஸோ கிச்சன் பேக் சைடு ஓட்டையிலேருந்து வந்து தப்பிச்சு வந்திருப்பாங்க. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம ஜனனி பார்த்தீங்கன்னா தப்பிச்சு வந்ததுனால, கொஞ்ச நேரம் வெளியில் நின்று மதிவதனி அண்ட் சாருபாலா 2 பேர்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கும்போது, நம்ம ஜனனிக்கு பார்த்தீங்கன்னா வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருது. ரொம்பவே ஸ்ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன ஆச்சு ஜனனி அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேம், கொஞ்சம் பரவாயில்ல, சரியாயிரும் அப்படின்னு சொல்ல, இல்லை நீங்கள் எவ்வளோ பெரிய ரிஸ்க்கான விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் கன்சீவாக இருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் பாத்ரூம் அந்த ஓட்ட வழியாக நீங்கள் எகிரி குதித்து வந்திருக்கீங்க. இதனால் உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் பேபிக்கும் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜனனி வேண்டாம் அப்படின்னு சொன்னாலுமே 2 பேருமே கம்பல் பண்ணதுனால ஸோ ஜனனியை கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்த விஷயங்களை வந்து டாக்டர்கிட்ட சொல்லும்போது டாக்டர் வந்து ஜனனியை பார்த்து திட்டுறாங்க. ஸோ நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படிங்கிற நினப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா? அப்புறம் இவ்வளோ ரிஸ்க்கான விஷயம் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா எதுக்கு நீங்கள் கன்சீவ் ஆகுறீங்க அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க. ஸோ மதிவதனி சொல்கிறாங்க, என்ன மேம் என்ன ஆச்சு, எதுவும் பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் பாருங்கம்மா, கன்சீவாக இருக்கும் போது முதல்ல 5 மாதம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய மாதங்க. ஸோ எந்த அளவுக்கு ரிலாக்ஸாக எந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கணுமோ அந்த அளவுக்கு அவங்க பொறுமையாகவும் அவங்க மனசோட நிம்மதியாக இருந்தால் மட்டும்தான் பேபிக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஆனால் நீங்கள் பண்ணுறத பார்த்தா வந்து எனக்கு என்னமோ வந்து டவுட்டாகவே இருக்குது. நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இந்த குழந்தைய நல்லபடியாக பெற்றெடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஏதாவது ரிஸ்க்காக கொண்டு வந்து நிற்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ மேடம், நான் ஏன் மேடம் அப்படிலாம் நினைக்க போகிறேன்? என்னை பொறுத்த வரைக்கும் என் குழந்தை ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நிச்சயமாக என் குழந்தைக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு ஜனனி ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. இங்கே பாருங்கம்மா, நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லபடியாக நார்மலாக தான் இருக்குது. ஆனால் இதே தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்னால் எதுவும் பதில் சொல்ல முடியாது. நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதுனால ஸோ மதிவதனி சாருபாலா 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா ஜனனிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் ஜனனி, ராவணனோட பிரச்சனையில் நீங்கள் தலையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோன்னு எனக்கு தோணுது. இப்போ கொஞ்ச நாள் வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைய பெற்றெடுக்கிற வரைக்குமாவது நீங்கள் அமைதியாக பொறுமையாக இருக்கணும். அதான் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் என்ன மேம் பண்ணேன்? நான் பாட்டுக்கு சும்மா தானே இருந்தேன். ஆனால் இந்த ராவணன் தான் தேவையில்லாமல் என்கிட்ட வந்து எப்படியாவது இந்த விகேவை வெளியில் கொண்டு வந்துடணும். விகேவை தேடி பிடிச்சா விகேவை கொண்டுட்டா தான் அவனுக்கு வந்து பிரச்சனையே இருக்காது. அதுக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் கிடையாது, வீட்டில் உள்ளவங்க எல்லாரையுமே நம்ப வச்சு இந்த வீட்டுக்குள்ளேயே அவன் நிரந்தரமாக தங்கினதுனால எங்களால் எதுவுமே பண்ணவும் முடிய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலான்னு சொல்லிட்டு போனால் கண்டிப்பாக அதை அவன் வந்து மோப்பம் பிடிச்சிடுறான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா சக்தி பார்த்தீங்கன்னா நம்ம விகேவை எங்கேயோ ஒரு இடத்துல மறைச்சு தான் வச்சுருக்கான். ஆனால் அவங்க 2 பேரால் இப்போ கூட சிட்டிக்கு வர முடியாத ஒரு நிலமையில் இருக்காங்க.
ஏன்னா ராவணனோட ஆட்கள் வந்து இன்னும் வரைக்கும் அங்கனக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. விகேவை சக்தியை 2 பேருமே தேடி கண்டுபிடிச்சு விகேவை போட்டு தள்ளிடணும். ஏன்னா விகே வந்துட்டான் அப்படின்னா ராவணன் பற்றின உண்மை எல்லாமே வெளியில் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாருபாலா சொல்கிறாங்க, இது ரொம்பவே சீரியஸான ஒரு விஷயம். ஸோ நம்ம எவ்வளோ தூரம் சீக்கிரமாக வந்து நம்ம அந்த ஜட்ஜை பார்த்து விகேவை கூட்டிகிட்டு வர்றதுக்கு பர்மிஷன் வாங்குகிறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு நல்லது போல இருக்குது. பட் நம்மளால் குறுக்கு வழியில் இப்போதைக்கு போக முடியாது. ஏன்னா ரொம்பவே நேர் வழியில் போனால் மட்டும்தான் இந்த விஷயத்தை நம்மளால் சாத்தியமாக்க முடியும். ஜனனி, அது வரைக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த விஷயத்துக்காகவும் நீங்கள் ரொம்பவே அதிகமாக வந்து ஓவர் ரியாக்ட் ஆகாதீங்க. எதுவாக இருந்தாலும் பொறுமையாக பேசுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பேசாமல் சைலண்ட்டாக கூட இருந்துக்கோங்க. அதுவே உங்களுக்கு நல்லது. ஏன்னா இப்போ மற்றவங்க கிட்ட பேசி நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு எதுவுமே கிடையாது. நடக்க வேண்டிய விஷயம் நல்லபடியாக தானாக நடக்கட்டும். கூடிய சீக்கிரத்திலேயே நான் வந்து விகேவை கூட்டிகிட்டு வரதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே நான் பண்ணிடுறேன். எவ்வளோ குயிக்காக இந்த விஷயத்த நம்ம பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாருபாலா சொன்னதுனால சரி ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜனனியும் சொல்லிடுறாங்க. சரி, இப்போ உங்கள் வீட்டில் உள்ளவங்க வர்ற வரைக்கும் நீங்கள் என் வீட்டில் வந்து இருங்க ஜனனி அப்படின்னு மதிவதனி வந்து கூப்பிட்றாங்க. பரவாயில்ல மேம், இருக்கட்டும், நான் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, எப்படி நீங்கள் தனியாக வந்து வீட்டுக்கு போவீங்க? அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு இன்னும் யாருக்குமே தெரியாது. வீட்டில் உள்ளவங்க யாருமே இன்னும் வந்திருக்க மாட்டாங்கல்ல. நீங்கள் அது வரைக்கும் என் வீட்டில் இருங்க. எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்ததுக்கப்புறம் நீங்கள் போகலாம். அதுக்கப்புறம் நான் கூட்டிகிட்டு வந்து விடுறேன். நீங்கள் பாருங்கள் ஜனனி, தேவையில்லாமல் நீங்கள் ரிஸ்க் எடுக்காதீங்க. நான் சொன்னதை கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஜனனியும் பார்த்தீங்கன்னா சரி வேறு வழி இல்லை அப்படின்னு ஒத்துக்கிட்டு உடனே மதிவதனி வீட்டுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகுறாங்க. ஸோ நம்ம சக்தி வந்து அந்த நேரம் பார்த்து பார்த்தீங்கன்னா ஜனனிக்கு கால் பண்ணுறாங்க. ரொம்பவே பதட்டமாக, என்ன ஜனனி, என்ன ஆச்சு, எதுவும் பிரச்சனையா, உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சக்தி, எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கேன். இப்போ தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, என்ன சொன்னாங்க ஜனனி டாக்டர், உனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து மதிவதனி பார்த்தீங்கன்னா ஃபோனை வாங்குறாங்க. வாங்கி, இங்கே பாருங்கள் சக்தி, கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஜனனிக்கு அடிக்கடி கால் பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களை ட்ரேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஜனனி இப்போ வீட்டிலேருந்து அவங்க பாத்ரூம் அந்த பைப்பு வழி, இந்த ஓட்ட வழியாக தான் தப்பிச்சு வெளியில் வந்திருக்காங்க அப்படின்னு இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நம்ம சக்தி ரொம்பவே பார்த்தீங்கன்னா பதட்டமாகறாரு. என்ன மேம், என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஜனனிக்கு அவங்க குழந்தைக்கு ஒன்றும் இல்லையே, என் குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பதட்டப்படாதீங்க சக்தி, ஒன்றுமே ஆகலை. நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து தரோவாக செக் பண்ணிட்டோம், ஒன்றுமே கிடையாது. அவங்க இப்போதைக்கு வந்து ரிலாக்ஸாக பொறுமையாக இருக்கணும், அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ நான் என் வீட்டுக்கு தான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ வீட்டில் யாருமே இல்லாத அப்படிங்கிறதுனால மறுபடியும் இவங்களை கூட்டிகிட்டு போய் விட்டால் சரிப்பட்டு வராது. அந்த ராவணன் நம்ம ஜனனியை கடத்தி உங்களை வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது எல்லாமே பண்ணியிருக்கான். ஸோ கண்டிப்பாக வந்து அதுக்கப்புறம் நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு விகேவை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க, நீங்களும் பத்திரமா இருங்க. ஸோ ஜனனிக்கு அடிக்கடி கால் பண்ண வேண்டாம். மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்து ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோனை வச்சிடறாங்க. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.